இந்த நிகழ்ச்சியை கடந்த 10 வாரங்களாக ஒருங்கிணைத்திருக்கின்ற நம்முடைய அன்பு தலைவர் வைகோ அவருடைய கண்ணின் மணிகளுக்கு முதற்கண் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உரித்தாக்குகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற திராவிட ரத்னா தமிழினத்தின் காவலர் அன்பு தலைவர் வைகோ அவர்களுடைய புயலின் முகங்களுக்கும் பூகம்பத்தின் விதைகளுக்கும் இந்த காணொலி கருத்தரங்கத்தின் மூலமாக என் மனங்கனிந்த மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்குகின்றேன். உலகத்தையே அச்சுறுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த கொரோனா வைரஸ் கிருமி தொற்றிலிருந்து, இந்த உயிரியல் யுத்தத்திலிருந்து மனிதகுலம் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய சவால்கள் நிறைந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது. அணு ஆயுத வல்லரசு நாடுகள் ஒரு நாட்டிலிருந்து தங்கள் நாட்டு மீது ஏவப்படுகின்ற ஏவுகணைகளை தடுத்து அழிக்கின்ற வல்லமை பெற்றிருக்கின்ற அந்த அணு ஆயுத நாடுகள் தங்கள் மக்களை பாதுகாப்பதற்கு முடியாமல் கொத்து கொத்தாக மக்கள் இறந்து கொண்டிருப்பதை பார்த்து கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிறது வல்லரசு நாடுகள். இதிலிருந்து நம்முடைய இந்தியா சமீபத்தில் மிகப்பெரிய நோய் தொற்று உருவாகி இருந்தாலும் உயிரிழப்புகள் என்பது 15,000 என்கின்ற அளவில் தான் இன்றைக்கு இருக்கிறது. இதற்கு காரணம் இந்திய நாட்டுடைய சீதோஷ நிலை, நம்முடைய உணவு முறைகள் இதற்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமாக இருக்கிறது என்பதை மறந்துவிட முடியாது. ஆனால் உலகம் இந்த கொரோனா வைரஸிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு சொல்லுகின்ற மருத்துவ வழிமுறை என்பது சமூக விலகல், தனிமைப்படுத்திக் கொள்ளுதல் என்பதுதான். ஆனால் இவற்றையெல்லாம் கடந்தும் இன்றைக்கு சமூக நல அமைப்புகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அரசியல் கட்சிகள், ஜனநாயக அமைப்புகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்களால் இயன்ற மனிதாபிமான உதவிகளை செய்து கொண்டு வந்தார்கள். குறிப்பாகவும் சிறப்பாகவும் இந்த கொரோனா வைரஸ் கிருமி ஒரு மிகப்பெரிய பேரழிவை வழங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் தங்களை பாதுகாத்துக் கொள்வது என்பதனை கடந்து இந்த நாட்டு மக்களை பாதுகாத்திட வேண்டும், மனித குலத்தை பாதுகாத்திட வேண்டும் என்பதற்காக மருத்துவர்களும், செவிலியர்களும், காவல்துறை அதிகாரிகளும், தூய்மை பணியாளர்களும், அரசுகளும் கடும் முயற்சி எடுத்து பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அதற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றத்துடைய பொதுச் செயலாளர் நம்முடைய அன்பு தலைவர் வைகோ அவர்கள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார்கள், வரவேற்றிருக்கின்றார். ஆண்டு கொண்டிருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு, எடப்பாடி தலைமையிலான அரசு ஊரடங்கு என்று அறிவித்த போது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அதை தலைவணங்கி ஏற்றுக்கொண்டது. 99% ஏற்றுக்கொண்டார். வறுமையிலும் அதை பற்றி கவலைப்படாமல் நாட்டு நலன் சார்ந்து அவர்கள் அதில் ஈடுபட்டார்கள். நல்ல பெயரை அவர்களுக்கென்று ஒரு நல்ல மரியாதையை உருவாக்கி கொண்டிருந்த வேளையில்தான் மதுக்கடையை திறந்துவிட்டு தாய்மார்களுடைய சாபத்துக்கு ஆளான ஆட்சியாக இந்த ஆட்சி மாறி இருக்கிறது. குடும்ப வன்முறை பெருகியது. குழந்தைகள் கண்ணீரோடு தொலைக்காட்சியில் கவிதைகளை எழுதியது. கொரோனாவே மீண்டும் வா, ஊரடங்கை அமல்படுத்து. ஊரடங்கு காலத்தில் என் தந்தை அமைதியாக வீட்டில் இருந்தார். ஊரடங்கு தளர்த்தப்பட்ட அதே வேளையில் மதுபான கடைகளும் திறந்து விட்ட போது என் தந்தை, என் சகோதரர்கள் குடித்துவிட்டு வீட்டில் வன்முறையை ஏவுகின்றார்கள். என் தாய் தாக்கப்படுகிறாள், நாங்கள் அடிக்கப்படுகின்றோம்.
எனவே கொரோனாவே மீண்டு வா என்று இந்த ஆட்சியின் கன்னத்தில் அணைந்ததை போன்று அந்த கவிதைகள் அமைந்தது. இதில் காவல்துறையுடைய பணிகள் என்பது மகத்தானது, மறுப்பதற்கு இல்லை. கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கின்ற இளைஞர்களை, பிழைப்பதற்காக சென்று கொண்டிருப்பவர்களை தடுத்து நிறுத்தி உபதேசம் செய்ததை பார்த்தோம். கண்ணீரோடு வாகனங்களில், இருசக்கர வாகனங்களில் பயணம் செய்தவருடைய காலில் விழுந்த காட்சியை நாம் கண்டு நாமும் கண்ணீர் விட்டோம். காக்கி சட்டைக்குள்ளும் இப்படி கனிவான இதயங்கள் இருக்கிறார்களா என்று ஆச்சரியப்படுகின்ற விதத்தில் தான் அது அமைந்தது. ஆனால் அவை ஒட்டுமொத்தமாக தகர்த்தெறிகின்ற விதத்தில் சில நாட்களுக்கு முன்பாக தூத்துக்குடியில் தகப்பனும் மகனும் ஒதுக்கப்பட்ட நேரத்தை கடந்து அதிக நேரம் கடையை திறந்து வைத்தார்கள் என்பது ஒரு காரணமாக சொல்லப்பட்டாலும், அதையும் கடந்து அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கின்ற கைபேசி கடையில் 2 கைபேசிகளை இனாமாக கேட்டதாகவும், பணம் கொடுக்காமல் தர வேண்டாம் என்று தந்தை சொன்னதற்காக ஆத்திரப்பட்டு கோபப்பட்டுதான் சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து அவர்கள் அவர்களை கைது செய்து சட்டவிரோதமாக கடத்தியதோடு மட்டுமல்லாமல் கடுமையான தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நீதியின் பாதுகாப்பில் இருக்கின்ற போதே படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். மனிதநேயத்தின் மாண்புருவாக இருக்கின்ற நம்முடைய அன்பு தலைவர் வைகோ அவர்கள் இந்த ஊரடங்கு மட்டும் இல்லாமல் இருந்திருக்குமேயானால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த குடும்பத்திற்கு அடுத்த சில மணி நேரங்களில் சென்று ஆறுதல் சொல்லியிருப்பார். ஊரடங்கு கடுமையாக இருக்கின்ற காலகட்டத்தில் தலைவர் வைகோ அவர்கள் கடுமையான கண்டன அறிக்கையை வெளியிட்டார்கள். இந்த ஆட்சி எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லிவிட்டு இந்த கொலைபாதக செயலை செய்திருக்கின்ற அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும், திருநாட்டு போடப்பட வேண்டும் என்று வலியுறுத்திய தலைவராக நம்முடைய அன்பு தலைவர் வைகோ அவர்கள் விளங்கியிருக்கிறார். ஆக இவையெல்லாம் கொரோனா காலத்தில் நடந்துவிட்ட அவலங்களாக இருக்கிறது. இதை போன்று பேரிடர்கள் இது ஏதோ இன்று மட்டும் நடந்ததாக நாம் கருத்தில் கொள்ளக்கூடாது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பில் இருந்தே, ஏன் பல யுகங்களுக்கு முன்பில் இருந்தே இது போன்ற கொடிய நோய்கள் மனித குலத்தின் மீது தாக்கி இருக்கிறார். ஆனால் அவற்றுக்கும் இவற்றுக்குமான ஒரே ஒரு வேறுபாடு, கடந்த காலத்தில் அந்த பேரிடர்கள் மனித குலத்தின் மீது நடத்தப்பட்ட போது சில நாடுகளில் மட்டுமே அது இருந்தது, அல்லது சில நகரங்களில் மட்டுமே இருந்தது. ஆனால் இன்றைக்கு நாடுகளை கடந்து, கிராமங்களை கடந்து ஒட்டுமொத்த உலகமே இந்த கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ற நிலைமையில்தான் கையறு நிலையில் உலகம் பரிதவித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கான மருந்து எப்பொழுது கண்டுபிடிக்கப்படும் என்பது இன்றும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஆனால் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள இந்த சூழலில் நாம் நம்மை பாதுகாத்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இடமில்லை. பல யுகங்களுக்கு முன்பாக மனிதர்களுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சிக்குரியதாக இல்லை என்பதற்காக படைத்தவனே வருத்தப்பட்டதாக கூட விவிலியத்தில் பழைய ஏற்பாட்டில் ஒரு செய்தியை நான் படித்திருக்கின்றேன். அது என்னவென்றால், தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு முன்பாக ஆதாம் ஏவாள் காலத்தில் மனிதர்கள் படைக்கப்பட்ட போது மனிதர்கள் பல்கி பெருகி இருந்த அந்த வேளையில் படைத்த ஆண்டவனை மறந்து விட்டார்கள், அறநெறி தவறிவிட்டார்கள், அநியாயங்களும் அக்கிரமங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இதை என்ன செய்வது என்று யோசிப்பதற்காக ஆண்டவன் கடவுள் ஒரு யுக்தியை கையாண்டதாக சொன்னார். அது என்னவென்றால், நோவா என்று சொல்லப்பட்ட அறநெறி பிறலாத ஒரு மனிதனையும்
அவருடைய குடும்பத்தை, அவருடைய மனைவி, அவருடைய 3 பிள்ளைகள், 3 மகன்கள், 3 மருமகளை ஏறக்குறைய 350 நீளம் கொண்ட முழம் நீளம் கொண்டிருக்கின்ற ஒரு பேழையை, ஒரு கப்பலை உருவாக்கி அதில் இந்த குடும்பத்தை வைத்து இன்றைக்கு பல்கிப்பேர் இருக்கின்ற ஜீவராசிகளை அதில் வைத்து அந்த பேழையை மூடி விடுகிறார்கள். அதற்கு பின்பாகத்தான் ஒரு நாள் அல்ல, 2 நாட்கள் அல்ல, ஏறக்குறைய 40 நாட்கள் வானத்து மதகுகள் திறந்து விட்டதை போன்று ஊழி பெருவெள்ளம் மழை கொட்டியது. உலகம் இந்த மழையால், இந்த தண்ணீர் மழை நீரால் முழுகி போயிருக்கிறது. முழுகி போயிருக்கின்ற இந்த வேளையில் ஒட்டுமொத்த ஜீவராசிகளும் இறந்து விட்டதே, மனிதர் பொருட்டு நாம் இந்த தவறை செய்து விட்டோமே என்று ஆண்டவனுக்கே இரக்கம் ஏற்பட்டு ஏதாவது செய்திட வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் தான் 150 நாட்கள் கடந்த போது நோவா பேழையில் இருப்பது நினைவுக்கு வந்த வேளையில் தான் காற்றை வரவழைத்து அந்த காற்றுக்கு பின்பாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் வற்றியதற்கு பின்னால் அந்த பேழை தரை தட்டியதாகவும் அதற்கு பின்பாக இந்த சமூகம் பல்கி பெருகியதாகவும் நம்முடைய பழைய ஏற்பாட்டில் ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம். அதே பழைய ஏற்பாட்டில் இன்றைக்கு நடக்கின்ற, நம்முடைய சமகாலத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற, நாம் கண்டிருக்கின்ற காட்சிகளை வரிசையாக பார்ப்போமேயானால் தேவன் இறைத்துதனாக இருக்கின்ற மோசேயுடைய காலத்தில் இதை போன்ற கொடு நோய்களையும், வட இந்தியாவில் தாக்கிக் கொண்டிருக்கின்ற வெட்டுக்கிளிகள், விஷவாயுகள் என்று எண்ணற்ற பரிசோதனைகளை நடத்தி செங்கடலை மூலமாக 450 ஆண்டு காலம் அடிமைப்பட்டிருந்த இஸ்ரவேலர்களை மீட்டுக் கொண்டு சென்றான் என்பது படித்திருக்கிறோம். நம்முடைய இந்திய நாட்டிலும் இருக்கின்ற புராணங்களில் ஒரு செய்தி இருக்கிற, அந்த செய்தி என்னவென்றால், துவக்கத்தில் ஆதாம் ஏவாளுக்கு ஏற்பட்ட அதே நிலைமைதான் இங்கேயும் ஏற்பட்டதாக சொல்வார். அது என்னவென்றால், மும்மூர்த்திகளாக இருக்கின்ற பிரம்மன், விஷ்ணு, சிவன், இந்த மூவரில் சிவனுக்கு மக்கள் அறநெறி தவறி சென்று கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் நம்மை வணங்குவதில்லை, மாறாக அரச தெய்வ தர்மங்களை பின்பற்றுவதில்லை என்று கருதி இவர்களை அழித்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார். நோவா காலத்தில் மழையை வர வைத்தார்கள். இங்கே மாறுபட்ட செய்தியாக இருக்கிறது. அந்த செய்தி என்னவென்றால், சிவனுடைய எண்ணத்தில் உருவானது, இந்த மக்கள் எப்படி பிழைக்கிறார்கள் என்று பார்க்கின்ற போது இவருடைய உழவு தொழில் நீரின் காரணமாகத்தான் அமைகிறது. எனவே நீரின்றி அமையாத உலகு என்பது நம்முடைய மூதுரையாக இருக்கின்ற வேளையில் இந்த மழை பெய்வதை நிறுத்திவிட்டால் இவர்கள் கொட்டம் அடங்கும் என்று நினைத்து இதற்கு பரிகாரம் தேட வேண்டும் என்பதற்காக படைப்பின் ஆண்டவனாக இருக்கின்ற பிரம்மாவிடம் செல்லுகிறார். பிரம்மாவிடம் ஆலோசனை கேட்கின்ற போது பிரம்மன் சொல்லுகிறான், இந்த வேலை என்னிடம் இல்லை, அந்த பணி யாரிடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் உன்னுடைய மைத்துனன் விஷ்ணுவிடம்தான் அந்த பணி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, அப்படி என்றால் நீயும் என்னுடன் வாருங்கள் என்று சொல்லி பிரம்மனும் சிவனும் விஷ்ணுவை பார்க்க செல்கிறார். விஷ்ணுவிடம் மனிதருடைய இந்த அராஜக குணங்களை எடுத்து சொல்லுகிறார்கள். தர்மநெறி தவறி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், எனவே இவர்களை அழித்திட வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறோம் என்று சொல்லும் போது அதற்கு தான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான் விஷ்ணு. அப்பொழுதுதான் சிவன் சொல்லுகிறார், மழை நீர் இருக்கின்ற காரணத்தினால்தான் இவர்கள் நம்மை மறந்து இருக்கின்றார்கள். எனவே நீர் இல்லாமல், மழை பெய்யாமல் இருந்தால் அதற்கு வழிபிறக்கும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? உன் கையில் இருக்கின்ற பஞ்சசைனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சங்கை ஊதாமல் இருந்தால் மழை பெய்யாமல் இருக்கும் என்று சொல்லுகிறார். இது முடியாது, இது தர்ம காரியங்கள், தெய்வ காரியங்கள் நாம் செய்வது தவறு என்று சொன்ன போதும் மைத்துனருடைய வற்புறுத்தலின் பேரில் அவரும் ஒத்துக்கொள்கிறார். ஆனால் நிரந்தரமாக நான் ஊதாமல் இருக்க முடியாது, வேண்டுமென்றால் ஒரு 20 ஆண்டுகள் பஞ்சசேனத்தை நான் மூடி வைத்து விடுகிறேன் என்று துணியால் சுற்றி மூடி வைத்து விடுகிறார். இப்பொழுது நாள்தோறும் ஒரு நாள் அல்ல, 2 நாட்கள் அல்ல, பல ஆண்டுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு குடியானவன் மட்டும், ஒரு உழவன் மட்டும்
நாள்தோறும் பொழுது விடிந்தவுடன் தன்னுடைய கால்நடைகளை எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஏற்கலைப்பு எடுத்துக்கொண்டு ஏர் மாடுகளை எடுத்துக்கொண்டு நாள்தோறும் தன்னுடைய கழனியில் சென்று ஏர் ஓட்டி கொண்டிருக்கிறார். ஏர் ஓட்டி கொண்டிருப்பதை மேலே சென்று கொண்டிருக்கின்ற மும்மூர்த்திகளும் பார்க்கிறார். இப்படி மழை வராது என்ற சூழலிலும் பைத்தியக்காரனை போன்று நிலத்தை உழுது கொண்டிருக்கிறானே என்று நினைத்து சென்று கொண்டே இருக்கிறார்கள். பல ஆண்டுகள் கழிக்கிறது. இவனுடைய நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்பட்டு இவனுடைய இடமே கேட்க வேண்டும் என்பதற்காக மும்மூர்த்திகளும் ஒன்றாக வருகிறார். மழை வராமலேயே நாள்தோறும் ஏர் ஓட்டி கொண்டிருக்கிறாய், என்ன பயன் இதில் கிடைக்க போறது என்று கேட்டபோதுதான் அந்த குடியானவன் சொன்னான், மழை வராது என்பது எனக்கு தெரியும், ஆனால் என்றாவது ஒரு நாள் மழை நிச்சயமாக பெய்யும். அப்படி மழை பெய்கின்ற போது இந்த நிலம் பண்படுத்தப்படுவதற்கு எனக்கு ஏர் ஓட்ட தெரிய வேண்டும். எனக்கு ஏர் ஓட்ட தெரிய வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய எருதுகளுக்கு அந்த ஏரில் செல்வதற்கு பக்குவப்பட்டிருக்க வேண்டும். அந்த நேரத்தில் நான் என்னுடைய கால்நடைகளை நான் பக்குவப்படுத்தும் பதிலாக இந்த காலகட்டத்திலேயே நான் பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக நான் நாள்தோறும் என்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன போதுதான் பஞ்சசைனியத்தை வைத்துக் கொண்டிருக்கின்ற விஷ்ணுவுக்கு ஒரு ஐயம் ஏற்படுகிறார். சில ஆண்டுகள் ஏர் ஓட்டாமல் இருந்தாவே மறந்து போய்விடும் என்று சொல்லுகிறாரே, அப்படி என்றால் பல ஆண்டுகளாக நாம் பஞ்சசைனியம் என்ற சங்கை ஊதாமல் இருக்கின்றோமே, ஒருவேளை நமக்கு அந்த தொழில் மறந்து போய்விடுமோ என்று அச்சத்தின் காரணமாக 20 ஆண்டுகள் கழித்து அந்த பஞ்சசைனியத்தை ஊதுவதற்கு நம்மிடம் அந்த தம் என்று சொல்லப்படுகிற மூச்சு இருக்குமா என்று நினைத்து பரிசோதிப்பதற்காக பக்கத்தில் சென்று தன்னுடைய பஞ்சசைனிய சங்கை ஊதினான். ஊதியதற்கு பின்னால் மழை பெய்தது, மீண்டும் விவசாயம் செழித்தது, மக்கள் பயன்பட்டார்கள் என்ற செய்தியை நம்முடைய புராணத்தில் ஒரு செய்தியை நான் படித்திருக்கின்றேன். இதை ஏன் இந்த காலகட்டத்தை நான் சொல்கிறேன் என்று சொன்னால், ஊரடங்கு அறிவிக்கப்பட்டு 100 நாள் கடந்து ஓடிக்கொண்டிருக்கிறார். இந்த 100 நாட்களிலும் நாம் முடங்கி விடாமல் நம்முடைய அன்பு தலைவர் வைகோ அவர்கள் வங்கக்கரையிலிருந்து வவுனியா காடு வரை களம் செலுத்தி 2ஆம் கப்பலோட்டிய தமிழ் என்று நாம் ஆராதிக்கின்ற தலைவர் வைகோ அவர்கள் மௌனமாக இருந்து விடாமல் இந்த நாட்டின் அவலங்களை நாள்தோறும் கோடிட்டு காட்டுகிறார், சுட்டி காட்டுகிறார், கொட்டியும் காட்டுகிறார். மத்திய மாநில அரசுடைய நிலைமைகளை எடுத்து சொல்லுகிறார். அதையும் கடந்து வெளிநாடுகளில் துன்பப்பட்டு நோயுற்று இறக்கின்ற நம்முடைய தாய் தமிழ் உறவுகளை அங்கிருந்து கொண்டு வருவதற்கு தாய்நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு வைகோ என்ற ஒரு மகத்தான தலைவர் இல்லை என்று சொன்னால் நாதியற்று போயிருக்கும் என்பதுதான் உண்மை நிலைமை. ஆக இந்த காலகட்டத்திலேயும் இந்த கொரோனா முடக்கத்திலேயும் தலைவர் வைகோ அவர்கள் இயங்குகின்றார்கள். அவருடைய கண்ணின் மணிகளாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற புயலின் முகங்களும் பூகம்பத்தின் விதைகளும் தங்களால் இயன்ற உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். 10 வாரங்களாக காணொலியில் இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நம்முடைய தோழர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஆண்டவனை காட்டிலும் அந்த உழவன் வெற்றி பெற்றான் என்பதை போன்று நாமும் இந்த கொரோனாவிலிருந்து வெற்றி பெறுவதற்கான வழிவகைகளை நாம் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். நினைவில் வருகின்ற காரணத்தினால் ஒரு செய்தியை நான் நினைவூட்ட விரும்புகின்றேன். நமக்கென்று ஒரு தொலைக்காட்சி, நம்முடைய ஆதரவு தொலைக்காட்சியாக மதிமுகம் தொலைக்காட்சியை இயங்கிக் கொண்டிருக்கிறது. கடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போதுதான் அது குறித்து தாயகம் தங்கதுரை என்னிடம் சொன்ன போது தலைவர் வைகோவிடம் நான் எடுத்து சொன்னேன். வரவழைத்து பேசினார். அது ஏதோ ஒரு சிறிய தொலைக்காட்சி என்று கருதினார். ஆனால் இன்றைக்கு வானொலியில் சாகசங்கள் நினைத்துக் கொண்டு தலைவர் வைகோவுடைய உரைகளை வாரந்தோறும் அது ஞாயிற்றுக்கிழமைகளும் சனிக்கிழமைகளும் ஒளிபரப்பிக் கொண்டிருப்பதை நாம் காண்கின்றோம். அதையும் கடந்து மற்றொரு மகிழ்ச்சியான செய்தி, இந்த காணொலி கருத்தரங்கத்திற்கு வருவதற்கு முன்பாக நீங்கள் அனைவரும் அறிந்த அந்த சகோதரர்கள், நம்முடைய நெஞ்சுக்கு நெருக்கமான நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய தலைவர் வைகோவுடைய அன்புக்கு பாத்திரமான அந்த சகோதரர்கள் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லி ஒரு வாழ்த்தை அனுப்புங்கள் என்று சொன்னார். என்ன வாழ்த்து என்று சொன்னி, இன்றைக்கு இருக்கின்ற இந்த காலகட்டத்தில்
ஆனால் அம்பேத்கர் அவர்கள் தான் சொல்லுவார், காலத்திற்கு ஏற்றார் போன்று சூழ்நிலைக்கு தகுந்தார் போன்று எவர் ஒருவர் தன்னை மாற்றிக்கொள்கின்றாரோ அவரையே நான் சுதந்திர மனிதன் என்று சொல்வேன் என்று ஆனால் அம்பேத்கருடைய வார்த்தைக்கு வடிவம் கொடுக்கின்ற விதத்தில் அந்த சகோதரர்கள் இந்த கால ஓட்டத்தில், இந்த அறிவியல் யுகத்தில் எப்படி இந்த இயக்கத்திற்கு எங்களால் பயன்பட முடியும் என்று நாங்கள் கருதினோம். அதற்காக நாங்கள் பெரும் பொருள் ஈட்டிக் கொண்டிருக்கின்றோம். அந்த பொருளின் மூலமாக, அந்த மூலதனத்தின் மூலமாக ஒரு டிஜிட்டல் தொலைக்காட்சியை நாங்கள் விரைவில் இந்த நாட்டுக்கு அர்ப்பணிக்க இருக்கின்றோம். அந்த தொலைக்காட்சியுடைய பெயர் மேதகு என்ற அற்புதமான வார்த்தையை சொல்லி இதற்கு நீங்கள் வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அந்த மகிழ்ச்சியான செய்தியும் இந்த நேரத்தில் உங்களும் நான் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன். ஆக இந்த காலகட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய அதிமுக அரசு மதுபான கடைகளை திறந்துவிட்டு தன் முகத்தில் தானே மண்ணெல்லி போட்டுக் கொண்டது. சிறப்பாக பணியாற்றி கொண்டு வந்த காவல்துறை இது போன்ற அராஜகத்தால், அத்துமீறி அராஜகத்தால் 2 உயிர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்ற இந்த வேளையில் காவல்துறையும் ஒரு மிகப்பெரிய கருப்பு அத்தியாயத்தில் சென்று கொண்டிருக்கிறது. எனவே நிலைமைகள் எப்படி செல்லும் என்பது நம் முன்னால் விரிந்திருக்கின்ற மிகப்பெரிய கேள்வி. இவற்றுக்கு விடை காண வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு சம்பவங்களை நாம் கோடிட்டு பார்க்க வேண்டும். எங்கே நெருப்பு இருக்கிறதோ அந்த நெருப்பை சுற்றிதான் அனல் அதிகமாக இருக்க வேண்டும், சூடு அதிகமாக இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் இந்த நோய் எங்கே இருக்கிறதோ, எங்கே உருவானதோ அந்த இடத்தில் தான் உயிர் சேதங்கள் அதிகமாக இருக்க வேண்டும். இது இயல்பாக எழுகின்ற நம்முடைய ஐயம். ஆனால் எங்கே இந்த நோய் உருவானதோ, சீனாவில் வூஹான் மாநிலத்தில் உருவான அந்த ஆய்வகத்தில் உருவான அந்த கிருமி, அந்த மாநிலத்தில் மட்டுமே ஏறக்குறைய ஒரு 4000 உயிர்களை பலி கொண்டு விட்டு அது கட்டுக்குள் வந்துவிட்டது என்பதை புறச்சூழலை நன்கு ஆராய்ந்தால் சில கேள்விகள் நம் முன்னே எழுந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் 1.5 லட்சத்தை கடந்து கொண்டிருக்கிறது இறப்பின் விகிதம். ஐரோப்பிய நாடுகளில் லட்சக்கணக்கானவர்கள் இறந்திருக்கின்றார்கள். இந்தியாவில் ஒரு 15,000 பேர் நெருங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த நோய் எங்கே இருந்ததோ அங்கே இதற்கான உயிர் பலி இல்லை என்பது பல யூகங்களை உருவாக்கி இருக்கிறது. அதைதான் அமெரிக்கா சுட்டிக்காட்டியது. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்று சொல்லப்படுகின்ற WHO நாங்கள் விலகுகிறேன் என்று சொல்லி இருக்கிறது. காரணம், இந்த நோய் பற்றிய உண்மை செய்திகளை WHO உலகத்திற்கு அறிவிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை சொல்லிவிட்டு இந்த நோயை பரப்பியது சீனா என்பதையும் நீங்கள் உரத்த சொல்வதற்கு பயப்படுகிறீர்கள் என்று அதிர்ந்து சொன்னார் அந்த நாட்டுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள். அதையும் கடந்து இந்த உயிர் பலிகள் குறைந்திருக்கின்ற இந்த வேளையில் நான் படித்திருக்கின்ற சமீபத்தில் நடந்து முடிந்த ரம்ஜான் பெருவிழாவுக்கு படித்த அந்த சில செய்திகளில், நபிகளார் அந்த ஹதீஸில் சொல்லப்படுகின்ற செய்திகளில் ஒரு நோய், அந்த நோய்க்கான மருந்தை உருவாக்காமல் நோய் வருவதில்லை என்பது தெய்வ நம்பிக்கை கொண்டவருடைய எண்ணங்களாக இருக்கிறது. அதை நான் திருமறை குர்ஆனில் சொல்லப்படுகின்ற தொடர்ந்து சொல்லப்படுகின்ற செய்திகளில் படித்திருக்கின்றேன். நோய்க்கான மருந்து இல்லாமல் நோய்கள் உருவாக்கப்படவில்லை என்பது தெய்வ நம்பிக்கை, மதவாதிகளுடைய நம்பிக்கைகள். அப்படி என்று சொன்னால் இதற்கான மருந்தையும் அந்த ஆய்வகத்தில் ஒருவேளை கண்டுபிடித்திருக்க கூடும். எனவேதான் அவர்கள் கட்டுப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மருந்தை வர்த்தகம் செய்திட வேண்டும். இந்த வர்த்தகத்தின் மேலாக அந்த உலக வல்லரசு என்ற அந்த கனவுகளில் முத்திரை பதிப்பதற்காக சீனா முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் தான் இதை தடுப்பதற்கான முயற்சியில் உலக நாடுகள் குற்றச்சாட்டை சொல்லிக் கொண்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் ஒருவேளை நான் சொல்வது ஒருவேளை தவறாக கூட இருக்கலாம். கல்வான் பள்ளத்தாக்கில் நம்முடைய இந்திய வீரர்கள் மீது, ராணுவ ஜவான்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இவையெல்லாம் எதையோ ஒன்றை சுட்டிக்காட்டுவதாக அமைந்திருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்.
அது குறித்து நீண்ட நெடிய விவாதங்கள் தேவை. ஆக இந்த காலகட்டத்தில் என்னுடைய சமூக வலைதளங்களில் நம்முடைய முகநூல் பதிவுகளில் நேற்றைய தினம் கூட திராவிட இயக்கத்தின் பிதாமகனாக நீதி கட்சியினுடைய சாசன தலைவராக விளங்கிய சர்பெட்டி தியாகராயர் பற்றிய வரலாறுகளை நான் தேடி பதிவு செய்து கொண்டு வருகிறேன். அதை கடந்த நிகழ்வுகளில் கழகத்துடைய அரசியல் ஆய்வு மையக்குழுவுடைய செயலாளர் பொறியாளர் அண்ணன் செந்தில் அதிபன் அவர்கள் திராவிட இயக்கத்துடைய நெடிய வரலாற்றை உங்கள் முன்னால் படம் பிடித்து காட்டியிருக்கிறார். கழகத்துடைய கொள்கை விளக்கணியுடைய செயலாளர் திருப்பரங்குன்றத்தின் தென்றல் அண்ணன் அழகு சுந்தரம் அவர்கள் கடந்த வாரத்தில் இதை போன்ற பல்வேறு செய்திகளை பதிவு செய்திருக்கின்றார். ஆனால் இந்த நீண்ட நெடிய இந்த வரலாற்று தொடரை திராவிட இயக்கத்துடைய தொடர்களை நாம் உள்வாங்கி பார்க்கின்ற போது நான் நேற்றைய முன்தின பதிவில் பதிவிட்டிருந்தேன். சர்பிட்டி தியாகராயருடைய அடையாளமாக நிகழ்கால அடையாளமாக நம்முடைய அன்பு தலைவர் வைகோ அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை நான் பதிவு செய்தேன். அதற்கான காரணம் 1920ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நீதி கட்சி பெரும்பான்மை பலத்தை பெற்று ஆட்சி அமைப்பதற்காக ஆளுநர் நீதி கட்சியுடைய சாசன தலைவராக இருக்கின்ற பிட்டி தியாகராயரை அழைத்த போது அவர் தனக்கு அந்த பிரதம அமைச்சர் பிரிமியர் என்று சொல்லப்படுகின்ற அந்த முதலமைச்சர் பதவி எனக்கு வேண்டாம், மாறாக கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த சுப்ராய ரெட்டியார் அவர்களுக்கு தாருங்கள் என்று அவர் சொல்லி அழைத்திருக்கிறார். அதற்கு பின்பாக அவர் உடலம் கொண்டியதற்கு பின்னால் மற்றொருவர் அந்த இடத்தில் வைத்து அழகு பார்க்கிறார் பிட்டி தியாகராயர் அவர்கள். மகுடங்களை மறுதளித்த அந்த மகத்தான மக்கள் தலைவனுடைய நிகழ்கால அடையாளமாக நாம் கண்முன்னால் இந்த 100 ஆண்டு கலந்த திராவிட இயக்கத்தின் வரலாற்றில் அந்த பிட்டி தியாகராயருடைய அந்த எண்ணங்களை ஒரு சேர பெற்றவராக நம்முடைய அன்பு தலைவர் வைகோ அவர்கள் இருக்கிறார். அவருக்கும் இவருக்குமான தொடர்பு என்பது பிட்டி தியாகராய அவர்கள் செல்வந்த வீட்டு பிள்ளை. குதிரை பூட்டிய சாரட் வண்டியில் தான் அவர் பவனி வந்தவர்கள். மிகப்பெரிய செல்வந்த வீட்டு பிள்ளை அவர். திராவிட இயக்கத்தில் அடுத்த செல்வந்த வீட்டு பிள்ளை எங்கே பிறக்கிறார் என்று சொன்னால் கலிங்கப்பட்டியில் புறநானூற்று வீரத்தாய் அன்னை மாரியம்மாள் அவர்கள் பெற்றெடுத்த அருந்தவ புதல்வன் தான். பட்டெடுத்து தொட்டில் கட்டி பவனாலை காது குத்தும் செல்வமும் செல்வாக்கும் பெற்ற ஒரு மகத்தான தலைவர் நம்முடைய அன்பு தலைவர் வைகோ அவர்கள். ஒரு நிலப்பிரபுத்துவத்தம் கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஜமீன்தார் வீட்டு பிள்ளையாக தலைவர் வைகோ அவர்கள் பவனி வந்தவர். குதிரை பூட்டிய சாரட் வண்டியில் வந்தவர். அவருக்கு இருக்கின்ற அந்த செல்வாக்கு என்பது எப்பேற்பட்டது என்பதை அவரிடம் இருக்கின்ற நமக்கு தெரியும். ஆக அந்த செல்வந்த வீட்டு பிள்ளை ஒரு அரசியல் கட்சியை தோற்றுவிட்டதற்கு பின்னால் அவருக்கு மத்திய அமைச்சர் என்ற மகுடம் அவரை தேடி வருகிறது. மத்திய அமைச்சர் என்பது ஒரு மாநில அமைச்சருக்கு, ஒரு மாநில முதலமைச்சருக்கு நிகரான பதவி. மாநில முதலமைச்சருக்கு நிகரான அந்த மத்திய அமைச்சர் பதவி தன்னை நாடி வந்த போது கூட அதை தான் ஏற்றுக்கொள்ளாமல் சர்பிட்டி தியாகராயர் வழியில் மகுடத்தை மறுதளித்து விட்டு என்னை நாடி வந்த 2 தோழர்களுக்கு அந்த இடத்தை தாருங்கள் என்று சொல்லி 2 பேரை மத்திய அமைச்சராக ஆக்கிய பெருமை நம்முடைய அன்பு தலைவர் வைகோ அவர்களுக்கு உண்டு என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதே போல்தான் இந்த வரலாற்று நெடுகிலும் ஒவ்வொரு தலைவருக்கு பின்னாலும் அவருடைய அடையாளமாக யார் இருக்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய அன்பு தலைவர் வைகோவாகத்தான் இருக்க முடியும் என்பது எந்த மாற்று கருத்து இடமில்லை. நடேசனார் எடுத்துக்கொண்டால் அவருடைய அடையாளமாக தலைவர் வைகோ அவர்கள் பிரதிபலிக்கின்றார். டி.எம். நாயர் எடுத்துக்கொண்டார், அவருடைய மறுபதிப்பாக தலைவர் வைகோ அவர்கள் இருக்கிறார்கள். தந்தை பெரியாரை எடுத்துக்கொண்டால் அவரின் மறுபதிப்பாக தலைவர் வைகோ அவர்கள் இருக்கின்றார். இன்றைய தலைப்பு என்பது ஒரு மகத்தான தலைப்பு. 2000 ஆண்டுகள் அன்னை தமிழகம் தவங்கிடந்து பெற்ற தலைமகன் சிங்க நடையும் சிங்கார தெண்டல் நடையும் பொங்கு கடல் நடையும் புரட்சி கவை நடையும் தன் உரணையை கண்ட கோமான். பூமி பந்தில் தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் இதயமெல்லாம் தங்கு சிம்மாசனம் போட்டு வீட்டிருக்கும் என் மன்னன் நம் உடன்பரவா அண்ணன். ஒரு தாயின் வயிற்றில் நாம் பிறக்க முடியாது என்ற காரணத்தினால்
தனித்தனி தாயின் வயிற்றில் பிறந்தோம். அங்கமெல்லாம் ஒன்றுபட்டு ஒரு நாளைக்கு 1000 முறை மகனே மகனே என்று அழைக்கும் தாயை போன்று ஒரு நாளைக்கு 1000 முறை தம்பி தம்பி என்று அழைத்த அரசியல் தாய். தமிழனாய் பிறந்த நாம் தமிழின் மகத்துவம் அறியாத அந்த வேளையில், ஆற்றல் குறைந்து அறிவு மங்கி கூனி குறுகி கொண்டிருந்த அந்த வேளையில், மாலையிலே வரும் தென்றல் போல் சோலையிலே குலுங்கும் மலர் போல் தன் மாணிக்க பேச்சில் வைரமணி எழுத்தில் மங்காத தமிழுக்கு சங்கே முழங்கு என்று சொன்ன தென்னாட்டின் பெர்னாட் ஷா, இந்நாட்டின் இங்கர்சால், காஞ்சிபுரம் தந்த கரிபால்டி, தென்னாட்டின் காந்தி, தமிழ்த்தாயின் தலைமகன் பேரறிஞர் அண்ணா. அந்த அண்ணாவுடைய நிகழ்கால அடையாளம் யார் என்று கேட்டால் அது நம்முடைய அன்பு தலைவர் வைகோ அவராக மட்டும்தான் இருக்க முடியும் என்பதை வரலாறு பரவி வைத்துக் கொண்டிருக்கிறார். நான் சொன்ன இந்த தலைவர்கள் சர்பிட்டி தியாகராயர், டி.எம். நாயர், டாக்டர் நடேசனார், இவர்கள் திராவிட இயக்கத்துடைய சாசன தலைவர்கள். ஒரு இயக்கத்தை தோற்றுவித்தவர்கள். தந்தை பெரியார் திராவிட கழகம் என்ற ஒரு இயக்கத்தை தோற்றுவித்த நிறுவன தலைவர். தமிழ்த்தாயின் தலைமகன் பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு பேர் இயக்கத்தை உருவாக்கிய சாசன தலைவர். இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும், இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து மறைந்த புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் என்ற பேர் இயக்கத்தை தோற்றுவித்த ஒரு சாசன தலைவர். அதற்கு பின்பாக 1994ஆம் ஆண்டு மே 6ஆம் தேதி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேர் இயக்கத்தை தோற்றுவித்த சாசன தலைவராக நம்முடைய அன்பு தலைவர் வைகோ அவர்கள் இருக்கிறார். தலைவர் வைகோ அவர்கள் திராவிட இயக்கத்தின் சாசன தலைவர்கள் ஒருவராக இருக்கிறார். அந்த இடத்தில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு இடம் இல்லை, அந்த இடத்தில் பேராசிரியருக்கு இடம் இல்லை, அந்த இடத்தில் பல தலைவர்களுக்கு இடம் இல்லை. இந்த முத்திரை பதித்த தலைவர்களாக, திராவிட இயக்கத்தின் சாசன தலைவர்களாக நடேசனார், பிட்டி தியாகராயர், டி.எம். நாயர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், வைகோ என்பதுதான் திராவிட இயக்கத்துடைய பக்கங்களில் நிரம்பியிருக்கின்ற வரலாறாக இருக்கிறார். அண்ணாவுக்கு இருக்கின்ற அந்த மிகப்பெரிய சிறப்பு, கலைகள் சிரிக்கும் காஞ்சிபுரத்தில் ஊமைகளை பேச வைத்த உணர்ச்சி காவியம், தத்துவங்களின் தலைவாசல், தமிழ் சமுதாயத்தை ஏணியாக ஏற்றி வைத்து தோணியாக தூக்கி சுமந்த அறிஞர் பிறகு அண்ணா அவர்கள் சீமான் வீட்டு பிள்ளை அல்ல, ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர். அந்த அண்ணா அகிலத்தை வேர்க்கின்ற விதத்தில், உலகமே அண்ணாந்து பார்க்கின்ற இடத்தில் தன்னுடைய 59 ஆண்டுகால அரசியல் வரலாற்றை முத்திரை பதித்து விட்டு சென்றிருக்கிறார். அண்ணாவுடைய யுகம் என்பது வெறும் 37 ஆண்டுகள் என்று சொல்வார். அவருடைய பொது வாழ்க்கை என்பது வெறும் 37 ஆண்டுகள் என்றுதான் சொல்வார். ஆனால் 37 ஆண்டுகளுக்கு பின்னால் 69 துவங்கி இன்றைக்கு 2020 ஏறக்குறைய 51 ஆண்டுகள் அண்ணாவின் யுகம்தான் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது என்பது நாம் மறுக்க முடியாது. அண்ணாவுடைய யுகம் என்பது அடுத்த தலைமுறைக்கும் இன்னும் பல யுகங்களையும் கடந்து செல்ல வேண்டும் என்பதுதான் திராவிட சித்தாந்தத்தினுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் லட்சியமாக இருக்கிறது. இதை உடைத்தெறிவதற்காகத்தான் இன்றைக்கு மதவாத அமைப்புகளும் போலி தமிழ் தேசியவாதிகளும் ஒற்றை குரலில் எழுந்து நிற்கிறார்கள். திராவிடம் பாழ்படுத்தி விட்டது தமிழ்நாட்டை என்று கொக்கரிக்கிறார்கள். ஆனால் இதை உடைத்தெறிய வேண்டிய சக்தி யாரிடம் இருக்கிறது என்று சொன்னால் நிகழ்கால அடையாளமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய ஆரோக்கிய தலைவர் வைகோ அவர்களுக்கு தான் இருக்கிறார். பெரியார், அண்ணா வாழ்ந்த காலத்தில் அவர்களுக்கு நிகரான தலைவர்கள் எதிரில் களமாடினார்கள், பணியாற்றினார்கள், கருத்துக்களை வாரி வழங்கினார்கள். அவர்களாலே வெல்ல முடியாத இந்த திராவிட இயக்கத்தை இன்றைக்கு ஒரு சிலர் அழித்து விடலாம் என்று நினைப்பது பகக்கனவாகத்தான் இருக்கும். அவர்களை பார்க்கின்ற போது மாவீரன் அலெக்சாண்டர் அவர்கள் தான் சொல்லுவான், ஒரு சிங்கத்தின் தலைமையில், ஒரு ஆட்டின் தலைமையில் 1000 சிங்கங்கள் அணிவகுத்து வருமையானால் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், நான் கடந்து சென்று விடுவேன் என்று சொல்லுகிறார். ஒரு ஆட்டின் தலைமையில் 1000 சிங்கங்கள், இதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறான், ஒரு சிங்கத்தின் தலைமையில் 100 ஆடுகள் வந்தால் அது எனக்கு சவாலாக இருக்கும் என்று சொல்லுகிறான். பதில் சொல்லுகிறான்,
ஒரு ஆட்டின் தலைமையில் 1000 சிங்கங்கள் வருகின்ற போது தலைமை ஏற்கின்ற அந்த சிங்கத்தின் குணாதிசயங்கள் தான், அந்த மனோபாவங்கள் தான் அவரை பின்பற்றுகின்ற அந்த சிங்கத்திற்கு இருக்கும். எனவே அதை எளிதாக கடந்து விடலாம். ஆனால் ஒரு சிங்கத்தின் தலைமையில் 100 ஆடுகள் அணிவகுத்து வருகிறது என்று சொன்னால் தலைமை ஏற்பது சிங்கம். அந்த சிங்கத்தின் பின்னால் வருகின்ற 100 ஆடுகளும் அந்த சிங்கத்துக்கு நிகராக வல்லமை புரிந்தவராக இருக்கும். எனவே அது சவால்கள் நிறைந்ததாக இருக்கும் என்று சொன்னான். அந்த நிகழ்கால அடையாளமாக மாவீரன் அலெக்சாண்டர் சொன்ன அந்த சிங்கம் என்று சொல்லப்படுகின்ற விதத்தில் சிங்க தலைவனாக, புலிகளின் ஆதிஷ்ட நாயகனாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்பு தலைவர் வைகோ அவர்கள் இன்றைக்கு திராவிட இயக்கத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இந்த இயக்கத்திற்கு எவரால் முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்ற கேள்வியை இயல்பாகவே நம் முன்னால் எழுந்துவிடும். அண்ணா ஒரு எளிய வீட்டு பிள்ளை. அண்ணா முதலமைச்சராக ஆன போது காங்கிரஸ் பேரியக்கத்துடைய சாயல் இல்லாமல், காங்கிரஸ் ஆதரவு இல்லாமல் முதலாக இந்திய திருநாட்டில் ஆட்சி அமைத்த பெருமை அண்ணாவுக்கு உண்டு. அண்ணா தந்தை பெரியாரிடம் கருத்து வேறுபாட்டு கொண்டு வெளியே வருகிறார் என செய்திகள் நாம் அறிந்த செய்திகள் தான். ஆனால் அண்ணாவை ஒப்புநோக்க வேண்டும் என்று சொன்னால் இந்திய நாட்டில் தேசபிதா மகாத்மா காந்தியுடன் தான் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். காரணம், தேசபிதா மகாத்மா காந்தி அவர்கள் லண்டன் சென்று பாரிஸ்டர் பட்டம் பெற்றவர். தென்னாப்பிரிக்காவில் வழக்கறிஞர் பணியாற்றியவர், போராட்டங்களில் நின்றவர். அந்த அண்ணாவுடன் அணிவகுத்து நின்றவர்கள் யார் என்று கேட்டால் அவருடைய சீடர்கள், தொண்டர்கள். அவருடைய அடுத்த நிலை தளபதிகள் யார் என்று பார்த்தால் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலும் படித்த செல்வந்த வீட்டு பிள்ளைகள், சமஸ்தானத்துடைய மன்னர்கள், அரச வம்சத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருந்தார். டாட்டாக்களும் பிர்லாக்களும் காந்தியின் பின்னால் அணிவகுத்தார். எனவேதான் நாடு விடுதலை அடைந்த போது பிரதமர்